வழக்கம் போல ஆர்சிபி இயல்பு நிலைக்கு திரும்பியது இன்னைக்கு. சின்னஸ்வாமி ஸ்டேடியத்துல வந்து நான் பயங்கர எதிர்பார்ப்போட தான் இருந்தேன், என்ன இன்னைக்கு மேட்ச் எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஸோ ஆனா கடைசியில அவன் பொருள் வச்சு அவனுக்கே போட்டாங்க. சிராஜ் வச்சு ஆர்சிபி காலி பண்ணிட்டாங்க. ஸோ நீ என்ன நினைக்கிற மேட்ச் பத்தி? உண்மையான சம்பவம். சிராஜ் வச்சு சிராஜோட ஃபாஸ்ட் டீம் அடிச்சது. அது வந்து நான் எல்லா டீமோடையுமே ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு விஷயம் தான். இப்போ ஒரு டீம்ல இருந்து எதுக்கு வெளியே போறோன்னே தெரியாம சில பிளேயர்ஸ் எல்லாம் வெளியே போவாங்க. இவன் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியும் சிராஜ் வந்து அந்த மாதிரி ஒரு ஆள். ஆர்சிபிக்காக ஸ்வெட் அண்ட் பிளட் கொடுத்து அவரை வந்து ரீட்டைன் பண்ணாம வெளியே விட்டது வந்து ஒரு டிசப்பாயிண்டிங்கான விஷயம். அவரே வந்து அவங்களுக்கு எதிராக நின்னது வந்து அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்தது பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் சின்னசாமி ஈவந்தோ ஆர்சிபிக்கு ஒரு ஹோமா இருந்தாலும் அது அவங்க ஹோம் மாதிரி அவங்க அதுல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த பாஸ்ட்ல கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்பவே மோசமான ரெக்கார்ட்ஸ் தான் வச்சிருக்காங்க. பட் ஸ்டில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்களோட இந்த சீசன்ல ஹோம்ல விளையாடுறாங்க. ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இந்த மேட்சை பார்த்தாங்க. டிசப்பாயிண்டிங் ஸ்டார்ட் தான். பவர் பிளேலேயே 4 விக்கெட்ஸ் விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களால ரீகெயின் பண்ண முடியல. செகண்ட் இன்னிங்ஸ்ல குஜராத் வந்து பொழந்துட்டாங்க. ஜாஸ் பட்லர் ஒரு செமையான இன்னிங்ஸ், கூடவே சாய் சுதர்ஷனும் சூப்பரா ஆடினாரு. மேட்ச் அங்கேயே முடிஞ்சிருச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். 10 ஓவர்ஸ்லேயே மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஸ்டில் ஆர்சிபி வந்து ஒரு குட் ஃபைட் கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் அந்த ஸ்கோர்லாம் பத்தாது. சின்னசாமியில 200 அடிச்சாலே பத்தாது. டிம் டேவிட் அந்த லாஸ்ட் ஓவர்லயும் அடிச்சதுனாலதான் இந்த ரன் வந்திருக்கு. இல்லைன்னா இதை விட கம்மியா தான் வந்திருக்கும். இன்னொன்னு லியாம் லிவிங்ஸ்டோனும் இன்னைக்கு நல்லா விளையாண்டாரு ஆர்சிபிக்காக. அவர் ஸ்டெப் அவுட் பண்ணி இன்னைக்கு அவர் தான் ஒரு மெயின் ஃபாரினர். அவங்க 3 பேரை ரிவால்வ் பண்ணி தான் டீம் ரன் ஆகுது. சால்ட், லிவிங்ஸ்டோன் அண்ட் டிம் டேவிட். கூட வந்து ரஜத் பட்டிட்டர், விராட் கோலி, தேவ்தத் படிக்கல் இருக்காங்க. பட் ஸ்டில் இந்த 3 கோர் ஃபாரினர்ஸை வச்சுதான் அவங்க டீம் வந்து ரன் ஆகுது. அதுல மெயினான ஃபாரினரான லிவிங்ஸ்டோன் இன்னைக்கு வந்து ஸ்டெப் அப் பண்ணி நல்லா விளையாண்டாரு. பட் ஸ்டில் அவருக்குமே வந்து நிறைய கேட்ச் டிராப்ஸ் இருந்துச்சு. இன்னைக்கு லக்கு நிறையவே இருந்தது. அது கரெக்டா கெயின் பண்ணி அந்த கேட்ச் எல்லாம் பிடிச்சிருந்தாங்கன்னா குஜராத் வந்து இன்னுமே ஸ்கோர் கம்மியா இருக்கும், இன்னும் ஈஸியா கூட ஜெயிச்சிருக்கலாம். சாய் சுதர்ஷன் ஒரு நல்ல ஒரு ரோல் பிளே பண்ணாரு இன்னைக்கு. பட் அவரால் அந்த 50 கம்ப்ளீட் பண்ண முடியல. பட் அவர் நல்ல ஒரு அந்த டாப் அந்த ஆரஞ்சு கேப்லயும் நல்ல லீடிங்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். சாய் சுதர்ஷனை பத்தி சொன்னா அவரு கடந்த ஒரு 2 சீசனாவே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்றாரு. இந்த சீசன்லயும் நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. கண்டிப்பா ஆரஞ்ச் கேப்புக்கு கண்டிப்பா அவர் பக்கத்துல போவாரு. எடுக்கிறது கூட சான்ஸ் இருக்கு. குஜராத் வின்ஸ் எவ்ரி திங். அண்ட் சாய் சுதர்ஷனை பத்தி பேசுறப்போ இன்னொரு சாயை பத்தியும் பேசி ஆகணும். சாய் கிஷோரும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூப்பரா பவுல் பண்ணாரு. இவன் தான் ஒரு 2 விக்கெட்ஸ் தான் எடுத்தாரு. நிறைய விக்கெட்ஸ் எடுக்கலனாலுமே அவரோட கான்ட்ரிபியூஷன் இந்த மேட்ச்ல ரொம்பவே குரூஷியலா இருந்துச்சு. அவரு எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு நல்ல கேரக்டர். போன மேட்ச்லயுமே அந்த விஷயத்த பத்தி நம்ம பேசல. பட் ஸ்டில் பிரிங்கிங் இன் ஹர்திக் பாண்டியாவை பார்த்து ஒரு முறைச்சாரு. அதுலயே தெரிஞ்சிருச்சு. அதை பத்தி கேட்டாங்க போஸ்ட் அதுக்கு மேட்ச்க்கு அப்புறம் கேட்டாங்க எதனால அது நடந்தது அந்த இன்சிடென்ட். ஹீட் ஆஃப் த மேட்ச்ல வந்து நான் யாருன்னு பார்க்க மாட்டேன். பிளேயர் எந்த பிளேயர் எவ்வளவு மேட்ச் விளாண்டுருக்காங்க, எவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்காங்கன்றதான் நான் பார்க்க மாட்டேன். அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல அவங்க ஒரு பிளேயர், அவங்க ஒரு பேட்ஸ்மேன், நான் ஒரு பவுலர், அது மட்டும் தான் என் கணக்கு தெரியுன்ற. அது ஒரு சூப்பரான கேரக்டர். அதை அவர் பிரிங் பண்ணி எல்லா மேட்சுக்கும் அதை எடுத்துட்டு போய் இதே மாதிரி பவுல் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவருமே பர்பிள் கேப் வின் பண்றது கூட ஒரு சான்ஸ் இருக்கு. இந்த மேட்சோட கேம் சேஞ்சர் யாரா இருக்கும்னு நினைக்கிறேன்? இந்த மேட்சோட கேம் சேஞ்சரை பொறுத்த வரைக்கும் சிராஜ் தான். அந்த பவர் பிளே செட்டப் அவர் பண்ணி கொடுத்தது கண்டிப்பா. அதனால அதுக்கப்புறம் கிரம்பிளான ஆர்சிபி அதுக்கப்புறம் எந்த இதுவே இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி சிராஜ் தான். அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஈவந்தோ சின்னசாமியில அவரை குட்டான பெர்ஃபார்மன்ஸும் சிராஜுக்கு வந்து சின்னசாமியில தான் இருந்திருக்கு. அதே சமயம் அவரோட ரொம்ப மோசமான பெர்ஃபார்மன்ஸும் சின்னசாமியில தான் இருந்திருக்கு. ஸோ அவர் வந்து 2 சைட்ல எந்த சைடு வேணா போயிருக்கலாம். பட் ஸ்டில் அவர் வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி, அவருக்கும் இப்போ வயசு ஆகுது, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலரா மாறிட்டு வர்றாரு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி இன்னைக்கு நல்லா ஆர்சிபியோட சின்னசாமியில அவங்கள முடிச்சுட்டாரு. ஓகே ஓகே. நான் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் கோட் பண்ண நினைக்கிறேன். புவி எப்படி அவரோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருந்தது? புவனேஸ்வர் வந்து புவியோட கான்ட்ரிபியூஷன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பெல் தான் அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து அதிகமா இருக்கும். எந்த டீமுக்கு அவர் போனாலுமே அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பெல் தான். அவரோட செகண்ட் ஸ்பெல்ல அவர் அவ்வளோ வந்து எஃபெக்டிவா இருக்க மாட்டாரு.
பட் ஸ்டில் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பெல் வந்து எந்த கிரவுண்டுக்கு போனாலுமே ஒரு லிட்டில் பிட் ஸ்விங் கிடைச்சா கூட அதை கேபிட்டலைஸ் பண்ணி அதில் ஒர்க் பண்ணி கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஓவர் போட்டுருவார், அட்லீஸ்ட் இல்லைன்னா ஒரு விக்கெட் எடுத்துருவாரு. ஸோ அந்த விதத்துல இன்னொன்னு புவியுமே இப்போ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் கேட்டகரியில போயிட்டாரு. ஸோ அதனால அவர் எக்ஸ்பீரியன்ஸுமே கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஆர்சிபிக்கு இருக்கிற பவுலர்ஸே எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளு. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கண்டிப்பா இந்த மேட்ச்ல ஒர்க் ஆகலைன்னா கூட எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சர்ல அது கண்டிப்பா கை கொடுக்கும். ரொம்ப குரூஷியலான ஒரு லாஸ்ட் ஓவர்ல ஒரு 10 ரன்ஸ் அடிக்கணும், ஒரு 12 ரன்ஸ் அடிக்கணும் அப்படிங்கிறப்ப புவி, ஹேசல்வுட் மாதிரியான பவுலர்ஸ்லாம் வந்து கண்டிப்பா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனை நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி போல் பண்ணி வின் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கும். புவி இஸ் ஆல்வேஸ் அ கீ. எந்த டீமுக்கு போனாலும் அவர் ஹெல்ப்ஃபுல்லா தான் இருப்பாரு. ஸோ கில்லோட இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு 2-3 மேட்ச் ட்ரை பண்றாரு, பட் அவரோட பேட்டிங் பொசிஷன்ஸை மாத்தி கொஞ்சம் பின்னாடி வந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரா? பட்லரை முன்னாடி விட்டுட்டு அந்த இடத்துல என்ன ஃபீல் பண்ற? கில் எனக்கு தெரிஞ்சு சமீபமாவே அவரோட ஃபார்ம் சரியில்லை. கொஞ்சம் அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபில அந்த ஓப்பனிங் மேட்ச்ல மட்டும் அடிச்சாரு அகேன்ஸ்ட் பங்களாதேஷ். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அவர் பெருசா எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணல. சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையுமே சரி, கம்மிங் இன் டு த சேம் ஃபார்ம் டு த ஐபிஎல் அவர் கடந்த ஒரு 3 மேட்சா ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல. அவர் நல்லா ஸ்டார்ட் பண்றாரு. பட் ஸ்டில் அவரால் கோயிங் த்ரூ பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு அவர் ஃபார்ம்ல கொஞ்சம் ஸ்லம்ப் இருக்கு. பட் அவர் வந்து ஓப்பனிங் தான் ஆடணும். அவர் பொசிஷன் மாத்தினா அவர் செட் ஆக மாட்டார். அவர் ஓப்பனிங் தான் ஆடணும். ஸ்டில் அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு கில்லுக்கு வந்து அவுட் சைடு அகமதாபாத்தை விட இன்சைடு பிளேயிங் இன் அகமதாபாத்ல நல்ல ஃபார்ம் வச்சிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த மேட்சஸ்ல அவர் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா விளையாட பார்க்கலாம். பட் மித்த மேட்சஸ்லயும் ஆஸ் அன் கேப்டன் ஹி ஹேஸ் டு பிரிங் இன் இஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ 3 மேட்ச் ஆயிருக்கு. ஃபெயிலியர் தான் சொன்னோம். பட் ஸ்டில் வில் ஹேவ் சம் ஹோப் ஆன் கில். பாயிண்ட்ஸ் டேபிள் பார்க்க போயிடலாம். பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து இப்போ பஞ்சாப்பும் டிசியும் லீடிங்ல இருக்காங்க. ஸோ ஆர்சிபி 3rd பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. அதுக்கடுத்து ஜிடி இருக்காங்க. ஸோ பஞ்சாபோட அந்த வெற்றி வந்து பயங்கரமான ஒரு இதுதான். ஸோ ஆர்சிபி வந்து கொஞ்சம் பின்னாடி போயிருக்காங்க. எல்லாருமே பஞ்சாப் இந்த 2 மேட்ச் விளாண்டுருக்காங்க, 2 மேட்ச்மே ஜெயிச்சிட்டாங்க. ஸோ ஆர்சிபி 3ல 2 ஜெயிச்சிருக்காங்க. ஸோ பாயிண்ட்ஸ் டேபிளை பற்றி ஸோ இவங்க தான் லீடிங்ல இருக்காங்க. பஞ்சாப், டிசி, ஆர்சிபி அண்ட் தென் ஜிடி. ஸோ இதை பத்தி ஏதாவது இன்னைக்கு ஒரு மீம் பார்த்தேன். ஆக்சுவலா இந்த 4 டீம்ஸ் இன்னைக்கு மேட்ச்சுக்கு முன்னாடி வரைக்கும் ஐ திங்க் எல்எஸ்ஜியும் அந்த லிஸ்ட்ல இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பஞ்சாப், டிசி, எல்எஸ்ஜி அண்ட் ஆர்சிபி 4 பேர் இருந்தாங்க. என்னடா டேபிள தலைகீழ கமுத்து போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மீம் பார்த்தேன். அதுதான் எனக்கு இப்ப தோணுது. எப்பயுமே கீழே இருக்கிறவங்க திடீர்னு வந்து மேல இருக்கவும் அது ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கு. அந்த டேபிள்ல வந்து எப்பயுமே இருக்கிற கேகேஆரோ சிஎஸ்கேஓ மும்பையோ யாருமே இல்ல. ஈவன் சன்ரைசர்ஸ் கூட இல்ல. அந்த டேபிள்ல எப்பயுமே டாப்லயே வராத சில டீம்ஸ் எல்லாம் இருக்கிறத பாக்குறதுக்கு நல்லாவும் இருக்கு, அதே சமயம் கொஞ்சம் ஆச்சரியமாவும் இருக்கு. இதே ரீடைன் பண்ணி அவங்க கடைசியும் கொண்டு போய் அந்த பிளே ஆஃப்ஸ்க்கு இந்த 4 டீமும் போனாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, நமக்கு ஒரு புது விதமா இந்த வருஷம் ஒரு புது டைட்டில். அந்த 4 டீம்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 3 டீம் வந்து கப்பு ஜெயிக்கல, ஆர்சிபி, டிசி அண்ட் பஞ்சாப். ஸோ அந்த 3 டீம் வந்து அந்த கான்டெஸ்ட் நடக்கும். அந்த 4 டீம்ல இந்த 4வது டீமும் யாரா வேணா இருக்கலாம். பட் அந்த 3 டீம் உள்ள போயிருந்துச்சுன்னா நல்ல கான்டெஸ்ட் இருக்கும். ஏதாவது ஒரு டீம் வந்து சாம்பியன்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. புது சாம்பியன் கிடைக்கும். புது சாம்பியன் வேணும் ஐபிஎல்க்கு. அப்பதான் வந்து ஒரு ஹெல்த்தி காம்படிஷனா இருக்கும். நம்ம ஈவன் தான் சொல்லலாம் 5 கப் இருக்கு, இவங்கள்ட்ட 5 கப் இருக்கு, 6வது கப் யார் அடிப்பான்னு. ஸ்டில் அது ஒரு ஹெல்தி காம்படிஷன் மாதிரியே இல்லை. எப்போ பாரு இவங்களே ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. மித்த டீம்ஸும் உள்ள வரணும். இன்னொன்னு எனக்கு ஒரு விஷயம் இங்க ஒன்னு ஞாபகம் வருது. ராஜஸ்தான் ராயல்ஸ் எனக்கு தெரிஞ்ச எந்த ஆக்ஷன் தெரியல சரியா, 2022 ஆக்ஷனா சரியா என்னன்னு தெரியல. அந்த ஆக்ஷன் நடந்து முடிஞ்ச டைம்ல வந்து அந்த ஓனர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி இதுதான் எங்களுக்கு கடைசி சான்ஸ், இதுக்கப்புறம் இந்த டீம் வந்து எந்த சாம்பியன்ஷிப்பும் ஜெயிக்கலன்னா we are going to transfer the team to any other ownershipன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் அதே ஓனர்ஷிப் குரூப்ல தான் இருக்கு. பட் ஸ்டில் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா ஒரு டீமுக்கு ஹர்ட் ஆகும். என்னடா நம்ம வந்துட்டு விளையாடுறோம் பண்றோம், எதுவுமே நடக்க மாட்டேது, டீம் ஓனரே இப்படி சொல்றப்ப அது இன்னும் ப்ரெஷர் அதிகமா தான் படுத்தும். அப்படிங்கிறப்ப இந்த 3 டீமும் இத்தனை வருஷம் ஜெயிக்காம இருந்ததுக்கும் இன்னொரு காரணம் அவங்களோட ஓனர்ஸ் வந்து அவங்க ரொம்ப பேக் பண்ணியிருக்காங்க. ஈவன் தோ
சாம்பியன்ஷிப் வின் பண்ணலனாலும் அந்த விதத்துல வந்து அவங்க கண்டிப்பா இந்த டைம் வின் பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை. ஸோ இன்னும் ஒரு இது மட்டும் நான் இது பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த எல்எஸ்ஜியோட இதுக்கு பாத்தியா, அந்த ஓனர் வந்து பண்ணிட்ட வந்து ஆஹ் அதை பத்தி உன்னோட கருத்து என்ன? அது என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஓனர் ஷுட் நாட் பி அலோட் இன்சைட் த பிளே கிரவுண்டுன்னு நான் நினைக்கிறேன். தே கேன் டேக் த வாட் எவர் அவங்களுக்கு என்ன தோணுதோ, அவர் என்ன பேசணும்னு நினைக்கிறாரோ அவர் அவுட் சைட் த கிரவுண்ட் மேபி இந்த ட்ரெஸ்ஸிங் Private-ஆ ரூமோ கூட இல்ல ஹோட்டல் ரூம்லோ எங்கேயோ அந்த கான்ஃபரன்ஸ் வச்சுக்கலாம். ஒரு பிளேயர் வந்து இந்த ஒரு சீசன் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, இன்னொரு சீசன் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு கேப்டனும் அப்படிதான், எல்லாருமே அப்படிதான். அதை வந்து கிரவுண்ட்ல வந்து ஒவ்வொரு மேட்ச்க்கும் வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி அது வந்து பாக்குறதுக்கு நல்லா இல்லை. இப்போ வந்து அவங்களோட பேஜே வந்து அந்த எல்எஸ்டி பேஜே வந்து அவருக்கு பிஆர் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா மேட்சும் முடிஞ்சோடனே அவரை ஒரு வீடியோ முன்னிலைப்படுத்தி அவர் வச்சு ஒரு வீடியோ போடுறது, அவர் வந்து பிளேயர்ஸ்க்கு சியர் பண்ற மாதிரியும், அது எனக்கு தேவையும் இல்லை, அது பார்க்க நல்லாவும் இல்லை. அவங்கள லெட் தம் பிளே, அவங்க கேம் அவங்கள விளையாட விடுங்க, அவங்க விளையாட்டும், ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ அது அப்புறம் பார்த்துக்கலாம். இது வந்து எப்படி சொல்றது, அது இன்னும் அவங்களுக்கு ப்ரெஷர் தான் பில்ட் பண்ணுவோம் தவிர அது எந்த விதத்துலயும் நல்லதா இருக்கும்னு எனக்கு தோணல. கேஎல் ராகுல் வாலண்டியரா அந்த டீம் விட்டு வெளியே வந்ததுக்கு அந்த ஓனர்ஷிப் குரூப்பும் ஒரு முக்கியமான காரணம் தான். அந்த சுச்சுவேஷன்ல எந்த ஒரு பிளேயரா இருந்தாலும் உடனே ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்கலாம். பட் ஸ்டில் அவர் கான்ட்ராக்டுக்காக இருந்தாரு அண்ட் முடிஞ்சோடனே வெளியே வந்துட்டாரு. ஐபிஎல்ல 2-3 விஷயம் வந்து மாத்த வேண்டியது இருக்கு. இந்த ஓனர்ஸ் வந்து அலோவ் பண்றது அண்ட் கோச்சிங் ஸ்டாஃப் வந்து மேட்ச் நடந்துட்டு இருக்கப்பே பிளேயர்ஸோட இன்டராக்ட் பண்ண வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களுக்குலாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரலாம். அது எனக்கு தெரிஞ்சு அதுல என்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குன்னு தெரியல, நிறைய நெகட்டிவ்ஸ் தான் இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் நடக்க போற மேட்ச் பத்தி பேசிடலாம். கொல்கத்தால நடக்குது. ஸோ அதோட இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதோட போன சீசனோட ஃபைனலிஸ்ட் வந்து மறுபடியும் மோதுறாங்க. அண்ட் போன சீசனோட ஃபைனல் வந்து சென்னையில நடந்துச்சு, சேப்பாக்ல. அது வந்து கேகேஆருக்கு மச் ஃபேவரபிள் விக்கெட் கம்பேரிங் டு எஸ்ஆர்ஹெச். பட் நாளைக்கு பிச் வந்து செம ஃபிளாட். எனக்கு தெரிஞ்ச ஈடன் கார்டன்ஸ் வந்து எஸ்ஆர்ஹெச்க்குமே ஃபேவரபிளா தான் இருக்கும். அவங்க ஒரு வூண்டட் டைகர் தான். இப்போ 2 மேட்சா தொடர்ந்து வந்து அவங்க எப்பயும் யூஸ்வலா ஆடுற அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாம ஃபெயில் ஆயிருக்காங்க. ஸோ அதே ஸ்ட்ராட்டஜிக்கு போவாங்களா, இல்லை புதுசா வேற எதுவும் ஸ்ட்ராட்டஜியோட வருவாங்களா, பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும், யாரை உள்ள கொண்டு வருவாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த அதர் சைட் கேகேஆருமே வந்து அவங்களோட லாஸ்ட் மேட்ச் தோத்துருக்காங்க அகேன்ஸ்ட் மும்பை. ஸோ பார்க்கறதுக்கு நெக்ஸ்ட் மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். 2 டீமுமே வந்து ஒரு வின்னுக்காக வராங்க. அண்ட் ஈடன் கார்டன் கிரவுட் ரொம்ப அப்சல்யூட்லி சூப்பரா இருக்கும். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நீ யார சூஸ் பண்ணுவ, கேகேஆரா சன்ரைசர்ஸா? ஒரு லிட்டில் பிட் ஒரு அட்வான்டேஜ்னா நான் கேகேஆர் தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஹோம் கிரவுண்ட்ல விளையாடுறாங்க. ஆப்வியஸ்லி நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காங்க கேகேஆர் வந்து ஈடன் கார்டன்ஸ்ல. ஸோ அந்த ஒன் அட்வான்டேஜ்க்காக நான் கேகேஆர் சூஸ் பண்றேன். ஓகே 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 ஓகே, பார்ப்போம் நாளைக்கு மேட்ச் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நாளைக்கு மேட்ச்ல வந்து என்னன்றது பார்ப்போம். ஸோ யூஎஸ்என்லியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. பை. ஓகே ரஞ்சித்.